100 பவுன் போட்டு கட்டி கொடுத்துருங்க. 100 பவுன் போட்டு கட்டி கொடுத்துருங்க. 2 பேர் சொல்லிருங்க. 100 பவுன் போட்டு கட்டி கொடுத்துறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல வரதட்சணை கொடுமை தாங்க முடியாம உயிரிழந்த பெண்களை பத்தின பல வழக்குகளை நம்ம பார்த்திருப்போம். இந்த 2025ல கூட நிறைய கேஸ் வந்து ரித்தன்யான்னு ஒரு பொண்ணு, லோகேஸ்வரின்னு ஒரு பொண்ணு, ஸ்ருதின்னு ஒரு பொண்ணு, இந்த மாதிரி பல பெண்கள் இந்த வரதட்சணை கொடுமையாலேயே மாமனாரும் சரி மாமியாரும் சரி ஏன் கட்டின கணவரும் சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து இந்த வரதட்சணை கொடுமை பண்ணி இத்தனை பிள்ளைய, அதாவது நிறைய பிள்ளைய சொல்ல லிஸ்ட் போயிட்டே இருக்கு, இழந்திருக்காங்க. அதெல்லாம் எங்க தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே புரியும். இந்த வீடியோலயே மென்ஷன் பண்ணிருக்காங்க கொங்கு வெட்டிங் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த வரதட்சணையை நார்மலைஸ் பண்ணி அக்காக்களின் கிண்டல் அப்படின்னு வேற அவங்க வந்து பெருமையா சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்ல வரேன்னு நீங்களே வீடியோ பார்த்தா புரிஞ்சிடும். நான் பையனை வச்சிருக்கேன், நீங்க எனக்கு பிள்ளை பெத்து கொடுங்க. அவங்க பார்த்து கேளுங்க. மருமகள் வேணும். பொண்ணு பெத்து கொடுக்குறீங்களா? சரி, எத்தனை மாசம் பெத்து தருவாங்க? பத்தியா கேட்டு சொல்றாங்க பாத்தீங்களா? எத்தனை மாசம் சொல்லுங்க. 2 பேரும் சொன்னா அதே மாதிரி பெத்து கொடுக்கணும். எத்தனை மாசத்துல பெத்து கொடுக்குறீங்க? 1 இயரா? சீக்கிரமா 10 மாசத்துல 2 சேர்ந்து 10 மாசத்துல பெத்து தருவாங்க. கண்டிப்பா கொடுக்கணும். எத்தனை பவுன் போட்டு கொடுக்குறாங்க கேளுங்க பிள்ளையா. அதெல்லாம் அவங்க சொல்லிட்டு 100 பவுன் போட்டு கட்டி கொடுத்துருங்க. 100 பவுன் போட்டு கட்டி கொடுத்துருங்க. 2 பேர் சொல்லிருங்க. 100 பவுன் போட்டு கட்டி கொடுத்துறாங்க. 100 பவுன் போட்டு கட்டி கொடுத்துருங்க. அவங்க பேசுறப்ப கேட்கும்போது ஃபன்னா தெரிஞ்சுல. அதாவது இவங்க என்னதான் பாரம்பரிய அக்காக்களின் கேலி கிண்டல், அதாவது இது ஒரு முறையாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இவங்க கல்யாணம் பண்ணி வரும்போது இது கேலி கிண்டலா இருக்கும். நாளைக்கு இவங்களுக்கு குழந்தை பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அது சீரியஸா மாறும். அந்த தருணத்துல தான் 10 ரித்தன்யாவும் 20 ஸ்ருதியும் 30 லோகேஸ்வரியும் உருவாகுறாங்கன்னு சொல்றதை விட ஒவ்வொரு நிமிஷமும் கொடுமைப்படுத்தப்படுறாங்க. இவங்க கல்யாணம் ஆகும்போது இவங்களே முடிவு பண்ணிடுறாங்க பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும், அந்த பிள்ளைய அதுகிட்ட தான் கொடுக்கணும், அதுவும் 100 பவுனோட கொடுக்கணும். இதுக்கு இடையில இவங்க நினைச்ச மாதிரியே ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்து அது யாரையாவது லவ் பண்ணிருச்சுன்னா அந்த பிள்ளை காலி. இன்கேஸ் அது யாரையுமே லவ் பண்ணாம இவங்க நினைச்ச மாதிரியே ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த 100 பவுன்ல 1 பவுன் குறைஞ்சிருச்சுனாலும் அந்த பிள்ளை தான் காலி. ஆனா உங்க மத்தியில அந்த பிறக்க போற பிள்ளைய இருக்குவாரு பாவம்டா. இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்.